வந்து நகை சீட்டு போடுவோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்க வீட்ல எதுவுமே இல்ல. அதனால டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் எங்களுக்கு புடிச்ச மாதிரி அது பார்த்து அது சேவிங்ஸ் பண்ணி வாங்குனோம். அப்புறம் நாளை பின்ன பாப்பா தம்பிலாம் வருவாங்க நமக்கு. அவங்களுக்கும் சேர்ந்து இப்பவே வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு. நாங்க பண்றதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சோம். ஆஹா. போஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான். அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லன்றதுக்காக மட்டுமே நான் வந்து வச்சிருக்கேன் அப்படி. நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். தெளிவான ஆளியா நீ. இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்களே. எனக்கு வந்துச்சுங்க பாருங்க. அவன் என்ன இவ்வளோ வளர்த்துருக்கான், இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான் என் கூடன்னு நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்லஞ்சக்காரன். அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. அதை போட வேணா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க போட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க சார். இது கொஞ்சம் நியாயமான பேச்சு தான். என்ன கொடுமை சரவணன். இப்போ இந்த பையன்லாம் என்ன பண்ணிட்டு போறா அப்படிலாம் எனக்கு வந்து அப்போ ஒரு மாதிரி ஒரு செம்ம கடுப்பா இருக்கும் இந்த மாதிரி பேசும்போது. அந்த அந்த கோபத்தை வந்து நான் இப்படி காட்டிக்கலாமோ. அப்படியா? உங்களுக்கு காதல் மட்டும் ஜெயிச்சதே சக்ஸஸா தோணுது, அவருக்கு அது மட்டும் சக்ஸஸ் இல்லை. நான் வந்து ஒரு சிட்டி ரோபோக்கு ஒரு கமெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோக்கு மேலே எடுக்க மாட்டார். நான் இருக்கேனா இல்லை பிளர் ஆகிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டார். என்ன கொடுமை சரவணன். உங்க மனைவியை நீங்க அட்மையர் பண்றீங்களா இல்லையா? டெஃபினட்டாக சார். டெஃபினட்டா. 3 இயர்ஸ் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். காட்டா மாதிரியே தான் சுற்றிட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணு உங்களை பேசும்போது காட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அது அது என்னன்னு நினைக்கிறீங்க? அது எதுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வார்க்கும்? எனக்கு என்னடா தெரியும்?